டக்ளஸ் தேவானந்த அமைச்சராக இருந்த காலத்தினமாக இருக்கலாம். அதுக்கு முதல் வெறுமனே ஒரு ஒட்டுக்குழுண்ட தலைவராக இருந்த காலமாக இருக்கலாம். வடகிழக்கில் மட்டுமில்லை, தமிழருக்கு எதிராக வந்து பொதுமக்களுக்கு எதிராக மட்டுமில்லை, அரசியல் தலைவர்களுக்கு எதிராகவும் மிக மோசமான கொடூரமான வகையிலே வன்முறையை மட்டுமில்லை போர்க்குற்றங்கள் செய்கிற அளவுக்கு அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருப்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விடயம். இன்றைக்கு தமிழ் மக்கள் பொறுப்பு கூற வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது ஸ்ரீலங்கா அரசு உடைய கட்டுப்பாட்டில் வந்து இயங்கின தரப்புகள் இராணுவம் முற்படைகள் மட்டுமல்ல, ஒட்டுக்குழுக்கள் செயல்பட்டதையும் விசாரித்து அதுக்கு தண்டனை விதிக்கப்பட வேணும் என்றதுதான் எங்களுடைய கோரிக்கை. இன்றைக்கு இந்த அரசாங்கம் தங்களுக்கு ஒரு எடுபடியாக வந்து கூட்டமைப்பை வச்சிருக்கிறபடியால் டக்ளஸ் தேவானந்த தேவைப்படாமல் இருக்கிற ஒரு நிலையில் அவர் ஏதோ ஒரு வகையில் வந்து மக்களிடம் ஒரு செல்வாக்கை வளர்த்துக் கொள்வதற்காக அவர் செய்த அநியாயங்கள் 30 வருஷத்துக்கு மேலாக வந்து செய்த அநியாயங்கள், இந்த மக்களுக்கு செய்த அநியாயத்தை மூடி மறைக்கிற கோணத்தில் சில வழியில் இந்த கருத்துகள் தெரிவிச்சிருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் இந்த அனைத்து அநியாயங்களும் நடந்த இனாளிப்புக்கு இபிடிபியும் அந்த தலைமையும் வந்து பொறுப்பு கூற வேண்டும் என்றதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அவருடைய நன்மை காலமாக கூறுகின்ற கருத்து வேடிக்கையான கருத்துக்களாக தான் நமக்கு தெரிகின்றது.